நன்மையே நடக்கும். நன்றியுடன் வாழ்ந்தால். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது மிக முக்கியமான தலைப்பாகும். ஆன்மீகம், பகுத்தறிவு என்ற இரு துருவங்களுக்கிடையில் நமது நாட்டில் ஒரு மிகப்பெரிய மௌன போராட்டமாக இருந்த விஷயங்கள் பகிரங்கமான சில போராட்டங்களாக மாறியுள்ளன. ஆன்மீகமும் பகுத்தறிவும் ஒரு எதிரெதிர் துருவங்கள் என்ற ரீதியில் இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டுள்ளது. ஆனால் உண்மையில் நாம் சிறிது ஆழமாக சிந்தித்து பார்த்தோமானால் ஆன்மீகமும் பகுத்தறிவும் உண்மையில் எதிரெதிரான துருவங்கள் அல்ல. நீங்கள் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டாலும் எந்த மனிதநேய ஜீவநேய உண்மையை தொடுவோமோ அந்த உச்சத்தை தான் நாம் தொடுவோம், அந்த உண்மையை தான் நாம் கண்டறிவோம். நாத்திகத்தின் உச்சம் பகுத்தறிவு என்கிற அந்த நாத்திகத்தின் உச்சத்தை நீங்கள் தொட்டாலும் அதே ஜீவநேயம், அதே மனிதநேயம் என்ற அந்த உண்மையை தான் நாம் மீண்டும் தொடுவோம். உண்மையில் இரண்டுமே அறிவு சார்ந்த விஷயங்கள் தான். இன்றைய காலகட்டத்திற்கு, நமது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதற்குமே ஆன்மீகத்திற்கும் பகுத்தறிவு, அதாவது கடவுள் இல்லை என்று கூறுகின்ற அந்த நாத்திக கோட்பாட்டிற்கும் முரண்பாடுகளும் மௌன யுத்தங்களும் பகிரங்கமான யுத்தங்களும் நடந்து கொண்டுதான் உள்ளன. இன்றைக்கு ஜீவநேயத்தையும் மனிதநேயத்தையும் நாம் காக்க வேண்டுமெனில் மூட நம்பிக்கை இல்லாத ஆன்மீகத்தையும், அதாவது ஆன்மீகத்தில் மூட நம்பிக்கை இல்லாத ஆன்மீகத்தை அதிகமாக வளர்த்த வேண்டும். பகுத்தறிவில் பண்பாட்டை மேலும் அதிகமாக வளர்த்த வேண்டும். நீங்கள் ஆன்மீகத்தில் 50% நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டு நீங்கள் செல்கின்ற ஆன்மீகத்தில் 50% தாண்டினீர்கள் என்றால் மூட நம்பிக்கையை மாட்டிக்கொள்வீர்கள். ஆக பகுத்தறிவும் ஆன்மீகமும் சம அளவில் கலந்து நாம் கொடுத்தோமானால், அதாவது மூட நம்பிக்கை இல்லாத ஆன்மீகமும் பண்பாடு மிக்க பகுத்தறிவும் நாம் கொடுத்தோமானால், இந்த ஜீவநேயமும் மனிதநேயமும் இந்த உலகில் உண்மையாக தலைத்திருக்கும்.